அவர்களுடைய கட்சியை பற்றி அவர் உயர்த்தி பேசுவதிலே யாருக்கும் வருத்தம் இல்லை. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் குறைத்து மதிப்பு அண்டர் எஸ்டிமேட். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் குறைத்து மதிப்பு அண்டர் எஸ்டிமேட். முதலமைச்சராக வந்ததுனால கலைஞர் கருணாநிதி என்கிற குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதுதான் இந்த 100 ரூபாய் நாணயத்தினுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசியல் நாகரிகத்தோடு அதை கண்டிக்க வேண்டும். அவர் அதை திரும்ப பெறவில்லை என்றால் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். நுழைவாயில் 1000 ரூபாய், புறவாசல் வழியாக 10,000 ரூபாய் மாணவர்களிடத்திலிருந்து பிடுங்கப்படுகிறது, கொள்ளை வழியிலே பறிக்கப்படுகிறது என்கிற செய்திதான் இந்த பாடப்புத்தகத்தினுடைய விலை உயர்வு நமக்கு செய்தியாக இருக்கிறது. கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியால பொதுச் செயலாளர் என்ற பதவியை வாங்க முடியாது. அதை பற்றிலாம் நீதிமன்றம் நீதியரசர் சொன்னது முக்கியம், அதே போன்று தேர்தல் ஆணையம் சொன்னது முக்கியம். அதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அதை நாம் கருத்திலே கொண்டால் நல்லது. அதுதான் அவர்களுடைய கட்சியை பற்றி அவர் உயர்த்தி பேசுவதிலே யாருக்கும் வருத்தம் இல்லை. அதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டு கால இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு சரித்திர சாதனைகளை திட்டம் கொடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் குறைத்து மதிப்பு அண்டர் எஸ்டிமேட். ஒரு தலைவர் ஒரு கட்சியை பற்றி குறைத்து மதிப்பிடுவது அண்டர் எஸ்டிமேட் என்பது அண்ணாமலையினுடைய அனுபவ குறைவு. அவருடைய அனுபவ குறைவு தான் இந்த பேச்சு நமக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியல, அதை பற்றி தெரியாத சப்ஜெக்டை பற்றி எனக்கு தெரியாது. பத்திரிகையில் செய்தியை பார்த்தோம். இந்த 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் கலைஞருடைய வரலாறு மறைந்து போயிருந்தது. அவங்க முதலமைச்சராக வந்ததுனால கலைஞர் கருணாநிதி என்கிற குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதுதான் இந்த 100 ரூபாய் நாணயத்தினுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம். எங்க பொதுச் செயலாளர் அது குறித்து அறிவிப்பு. முன்னாள் முதல்வர் அமைச்சர் தாமா பேசினாரு. ஆனா வெறும் அதிமுக முன்னாடி இருந்த அதிமுக ஒரு போராட்டம் எடுக்கிறதோ இந்த மாதிரி ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கும். வெறும் அறிக்கையை மட்டுமே தாமோ அன்பரசன் அவர் பேசிய பேச்சு, அவருடைய அரசியல் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அவர் பேசுகிற அந்த பேச்சு என்பது 2 கோடி தொண்டர்களை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை மட்டுமல்ல 8 கோடி தமிழர்களையும் வேதனைப்படுத்திவிட்டது. இது குறித்து அரசியல் நாகரிகத்தை பற்றி இலக்கணம் பகுத்திருப்பதாக விளக்கம் சொல்லுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுவரை ஒரு கண்டிப்போ ஒரு கண்டனமோ தெரிவிக்கவில்லை. புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் தெய்வமாக இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார், இல்லத்திலும் இருக்கிறார், உள்ளத்திலும் இருக்கிறார். அம்மா அவர்களுடைய தெய்வமாக இந்த தாய் தமிழ்நாட்டிலே 8 கோடி உலக தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற, நம்பிக்கையுடைய பேரொழியாக இருக்கிற தன் வாழ்வையே தவ வாழ்வாக இந்த தமிழக மக்களுக்கு அர்ப்பணித்து, இந்த மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வளர்ந்து அமைதி வளம் வளர்ச்சி என்கிற கொள்கையோடு தொலைநோக்கு திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், முன்னோடி திட்டங்கள், இந்த தமிழ்நாடு கண்டிராத முத்து முத்தான திட்டங்களை வாரி வாரி வழங்கியவர் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள். ஆகவே அம்மா அவர்களுக்கு அன்பரசன் சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அதை அவர் திரும்ப பெற வேண்டும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசியல் நாகரிகத்தோடு அதை கண்டிக்க வேண்டும். அவர் அதை திரும்ப பெறவில்லை என்றால் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும்.
இது போன்று பேச ஆரம்பித்தால் தனிநபர் தாக்குதல், மறைந்த இந்த தேசத்திற்காக, இந்த நாட்டிற்காக, மொழிக்காக, இனத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த தலைவர்களை தனிநபர் விமர்சனத்தை பேசுவதை தலைவர்கள் ஆமோதித்து அமைதி காத்தால் நாட்டிலே ஒருவரும் நடமாட முடியாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூட நடமாட முடியாது. ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன், நீங்கள் இதை ஒளிபரப்புவீர்களா என்று எனக்கு தெரியாது. வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த நாஞ்சில் மனோகரன் அவர்கள் ஒரு முறை கருணாநிதி அவர்கள் குறித்து கருவின் குற்றம் என்று சொன்னார்கள். அது தமிழ்நாடு முழுவதும் விவாத பொருளாக ஆகிவிட்டது. அது தற்போது அன்பரசன் பேசிய பேச்சை இன்றைக்கு பார்க்கிற போது வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த நாஞ்சில் மனோகரன் அவர்கள் சொன்ன கருணாநிதி குறித்து கருவின் குற்றம் என்பதுதான், அந்த பிறப்பின் குற்றமாக சொன்னதுதான் நமக்கு இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது. அது இதுபோல பேசுவது என்பதெல்லாம் நாவடக்கத்தோடு பேச வேண்டும். அந்த தெய்வ தலைவிக்காக உயிர் கொடுப்பதற்கு இன்னும் கோடான கோடி தொண்டர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆகவே அதெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அமைச்சரவை சகா பேசியதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், அதற்கு மன்னிப்பு கோர வேண்டும், அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கண்டிக்க வேண்டும், கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்பதை அரசியல் நாகரிகத்தினுடைய எடுத்துக்காட்டாக அவர் விளங்குவார் என்று இந்த நம்பிக்கையோடு இதை கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இன்றைக்கு புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டில் அவர் ஆற்றியிருக்கிற பங்கு இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் யாராலும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. அதை எளிதாக யாரும் கடந்து விடவும் முடியாது. மாணவர்கள் இதயங்களிலே காவல் தெய்வமாக இருக்கிறார், விவசாயிகளுடைய இதயங்களிலே காவல் தெய்வமாக இருக்கிறார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே குலதெய்வமாக இருக்கிறார். ஆகவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரிகம் கடைபிடித்து அவரை கண்டிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக தெரிவித்தார். இல்லை, இப்போ இந்த 1000 ரூபாய் திட்டம் எந்த மாணவர்கள் கேட்டாங்கன்னு நமக்கு தெரியல. மடிக்கணினி திட்டம் நிறுத்திட்டாங்க. இப்போ மாணவர்கள் எல்லாம் இந்த திமுக அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த கோபத்தை திசை திருப்புகின்ற வகையில் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு பாடப்புத்தகத்தின் விலை 35%, 65% உயர்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஆகவே 1000 ரூபாய் கொடுத்து விட்டு 10,000 ரூபாய் புறவாசல் வழியாக, நுழைவாயில் 1000 ரூபாய், புறவாசல் வழியாக 10,000 ரூபாய் மாணவர்களிடத்திலிருந்து பிடுங்கப்படுகிறது, கொள்ளை வழியிலே பறிக்கப்படுகிறது என்கிற செய்தி தான் இந்த பாடப்புத்தகத்தினுடைய விலை உயர்வு நமக்கு செய்தியாக கிடைத்தது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.